மா ரொம்ப பசிக்குதுமா, சாப்பிட என்ன எத்துனுவாமா? குடுமா. என்ன அவனுக்கு கொடுக்குறாங்க? மோ பசிக்குது நான் கேட்டா அவனுக்கு குத்துட்டு போறா? அவன் உன்ன மாதிரி அரியஸ் வச்சுட்டு வீட்டில் ஒன்றும் வெட்டியா இல்லடா, அவன் பொறுப்பா வேலைக்கு போயிட்டு இருக்கான். அதனால ஃபர்ஸ்ட் அவன் தான்டா சாப்பிடணும். அவன் வச்ச மிச்சம் மீதியும் தான் நீ சாப்பிடு. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா. உன்னமாலாம் கிடையாதுப்பா. அம்மா எனக்கு பசிக்குதுன்னு சொன்னா அதெல்லாம் தாங்க முடியாது. மா நீ பூரி எத்துனுவாமா. ஏய் இப்ப நீ சாப்பிட்டு என்ன கலெக்டர் வேலைக்கு போற? வீட்டுல வெட்டியா தானே உட்காந்துட்டு இருக்க போற? காலையில இருந்து வேலை செஞ்சு எனக்கு எவ்வளவு பசிக்குது தெரியுமா? முதல்ல நான் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் உனக்கு. அரியர் வச்சுக்கிட்டு பூரி கேக்குதா? பழைய சோறு இருக்கு, எடுத்துட்டு வந்து தரேன், தின்னு. பழைய சோறா? எங்களை மாதிரி அரியர் வச்சிருக்க பசங்களோட சாப்பாடுலாம் உங்களுக்கு சும்மா விடாது. எங்களோட ஃபீலிங்ஸை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு நாள் அந்த கடவுள் புரிஞ்சுப்பார். அப்ப இருக்குது உங்களுக்கு எல்லாம். கண்ட நேரத்தில் போன் வச்சுருக்குது இவனா? என்னடா என்னடா சொல்ற? வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக முதல்வர் கல்லூரி மாணவர்களின் அனைத்து அரிய தேர்வுகளையும் எழுதாமலேயே பாஸ் என்று அறிவித்து விட்டார். இனிமே நாங்கலாம் அரியர் பாய்ஸ் இல்ல, ஆல் கிளியர் பாய்ஸ். ஆண்டவா, என் வாழ்க்கையில நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயத்த பண்ணிருக்க. நீ நல்லா இருக்கணும். டேய் அங்க பாரா, குரு சாமி கும்பிட்டு இருக்கான். இவன் இதெல்லாம் பண்ண மாட்டானேடா. இது உனக்கு தான். எங்க பசங்க? ஓ இங்க இருக்கானுங்களா? இந்த மச்சான் பர்த்டே போல. ஓ ஹாப்பி பர்த்டே மச்சான். பர்த்டேவா? எனக்கு பர்த்டேலாம் இல்ல மச்சான். ஓ குழந்தை பிறந்துச்சா? ஏண்டா லாக்டவுன்ல எந்த வேலையும் இல்லன்றதுக்காக அடிக்ட் பண்ண மாதிரி இந்த வேலையில இறங்கிட்டீங்க? டேய் மச்சான், எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலடா. அவரு கூட தான் கல்யாணம் ஆகல, ஆனா அவர் அப்பா ஆகல. எப்பா டேய், உண்மையிலுமே எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலடா. அப்ப எதுக்குடா இந்த சாக்லேட்? அதுவா, எனக்கு வேலை கச்சிச்சுடா. வேலை கிடைச்சிச்சா? நமக்கு இருக்க அரியர்லாம் கிளியர் பண்ண ஒரு யுகம் ஆகுமேடா. கரெக்ட் தான். சும்மா அரியர் ஃபீஸை கட்டி வைப்பேன் கட்டி வச்சேன். இப்ப அரியர் ஃபீஸை கட்டினோம்னா ஆள் கிளியருங்கிறாங்க. சரி போர்டு இதன் ஜாபுக்கு அப்ளை பண்ண உடனே வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணிட்டான். அதான் அடப்பாவி. அடப்பாவி இல்லடா, எல்லாத்துக்கும் காரணம் என் தலைவன் எடப்பாடிடா. ஸ்வீட் சாப்பிடே. இனிமே நான் ஒரு தீவிரமான தொண்டன் தலைவா. மச்சான் போட்டுடலாம்டா. மச்சான் யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லடா, போட்டுடலாம். மச்சான் இதோட நல்ல சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. இப்பவே போட்டுடலாம். சப்போஸ் பேக் அடிச்சிட்டாங்கன்னா? சொன்னது யாரு தெரியல, தலைவர் எடப்பாடி. அப்போ போற்ற வேண்டியதான். நல்ல கனமா இருக்கு. அரியஸ்க்கு படிக்கணுங்கிறதுக்காகவே பாதுகாத்த புக்கு. இனிமே கண்டிப்பா தேவைப்படாது. எடைக்கு போற்ற வேண்டியதான். இது இன்னைக்கு ஒரு நாளைக்கே பத்தாது. ஏன் மச்சான், நம்ம புக் வாங்குறப்ப மட்டும் அவ்வளவு காசு வாங்கினா, இப்ப நம்ம கொடுக்குறப்ப கம்மியா கொடுக்குறான். டேய் அது புது புக்கு, இது பழைய புக்கு. யாரும் சொன்னா பழைய புக்குன்னு? எனக்கு நான் புக்கை தொட்டது கூட இல்ல, அப்படியே புதுசு மாதிரியே வச்சிருந்தேன். எவ்வளவு கம்மியா கொடுத்துட்டான். டேய் எங்கடா போயிட்டு வரீங்க? எதுடா இவ்வளோ காசு? மச்சான் எங்களோட அரியர் புக்கெல்லாம் எடைக்கு போட்டு காசாக்கிட்டோம். ஏண்டா? நோ புக் நோ எக்ஸாம் நோ அரியர் நோ டென்ஷன். அதை எடைக்கு போட்டு காசாக்கிட்டோம். அடப்பாவி. அடப்பாவிலடா. எல்லாத்துக்கும் காரணம் தலைவர் எடப்பாடி. இல்லடி ஓடாத. ஏய் நீ எங்க போன உனக்கு தாலி கட்ட போட மாட்டேன்டி. இப்ப நான் ஆல் கிளியர் பாய் வேற. மா பயப்படாதம்மா, நானும் உன்ன மாதிரி ஒளிஞ்சுதான் இருக்கேன். நீ ஏன் இப்படி பதறிச்சுன்னு ஓடி வர? அதை ஏன் கேக்குறீங்க? ஹலோ ஒரு நிமிஷம். என்ன? உன் பின்னாடியே சுத்துறேன், எல்லாம் உனக்கு புரியல? ஏய் அதெல்லாம் எனக்கு புரியுது. உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா நீ எப்படி என்ன சந்தோஷமா வச்சு பாத்துப்ப? ஏன் பாத்துக்க முடியாது? சூப்பரா பாத்துப்பேன். கிளிப்ப. நீ வச்ச அரியருக்கு யாரா வேலை கொடுப்பா? ஐயோ அரியர் மெட்ரிவலுக்கு தெரிஞ்சு போச்சா? ஏதாவது சொல்லி சமாளிப்போம். அப்போ ஆல் கிளியர் பண்ணிட்டு வந்தா கல்யாணம் பண்ணிப்பியோ?
நீ முதல்ல ஆல் கிளியர் பண்ணிட்டு வா. அன்னைக்கே என் கழுத்தை நீட்ட தாலி கட்டு. ஆல் கிளியர் பண்ணிட்டு வந்தா தாலி கட்டலாமா? ஆஹா, நல்ல ஆஃபரா இருக்கே. நீங்க தாங்க சாட்சி. ஆல் கிளியர் பண்ணிட்டு வந்து தாலி கட்டுறேன். ரெடியா இருந்துக்கோ. பாய்ங்க, எல்லாம் பாத்துக்கோங்க. ஐயோ, அந்த புக்கெல்லாம் வேற எங்க வச்சேன்னு தெரியலையே. என்னடி அவன் ஆல் கிளியர் பண்ணிட்டு வந்தா தாலி கட்டிக்கோன்னு சொல்ற? யாரு அவன் ஆல் கிளியர் பண்றதா? அவன் ஆல் கிளியர் பண்றதுக்குள்ள எனக்கு பேரன் பிறந்து நான் கிளவியே ஆயிடுவேன். இதெல்லாம் இந்த ஜென்மத்துக்கும் ஆல் கிளியர் பண்ணாது. வா போலாம். இப்ப வேற கவர்மெண்ட்ல அரியர் இருக்கிறவங்க ஆல் கிளியர் சொல்லிட்டாங்களா, அதனால என் கழுத்துல தாலி கட்டுவேன். பின்னாடிதாம்மா இருக்கான், நல்லா ஒளிஞ்சுக்கோமா. இங்கதானே ஓடி வந்தா, எங்க போனா? ஆமா, நீங்க ஏன் ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? உனக்காச்சும் பரவாயில்லம்மா, தாலி கயிறு எடுத்துட்டு சுத்திட்டு இருக்கான். ஆனா எனக்கெல்லாம் தூக்கு கயிறு எடுத்து சுத்தின்னு இருக்கானுங்கம்மா. ஐயோ, ஏன்? நான் தாம்மா இவங்க காலேஜ் ஹெச்ஓடி. இவங்க எல்லாம் எங்க ஆல் கிளியர் பண்ண போறான்னு ஒரு நம்பிக்கையில, டேய் நீங்க மட்டும் ஆல் கிளியர் பண்ணுங்கடா, அன்னைக்கே நான் தூக்குல மாட்டிக்கிறேன்னு சொன்னேன். பார்த்தா ஆல் கிளியர்னு சொல்லிட்டாங்க. இவங்க தூக்கு கயிறோட சுத்தின்னு இருக்கானுங்கம்மா. இதுக்கு நான் எவ்வளவோ பரவாயில்ல. மா, குடி கொஞ்சம் தண்ணி எடுத்துருவாமா. பையனுக்கு தண்ணிலாம் வேணாண்டி, ஃபர்ஸ்ட் நாள் வேலைக்கு போயிட்டு வந்திருக்கான், ஜூஸ் எடுத்துட்டு வா. சீக்கிரம் வாடி. ஏன் அவரு ரொம்ப பண்றாரு? அவனுக்கு ஜூஸா பிடிக்காது, ஃப்ரூட்டா தான் பிடிக்கும். இவங்க ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை நான் அரியர்லாம் கிளியர் பண்ணி வேலைக்கு போனனால சந்தோஷமா இருக்காங்களா, இல்ல இப்பயாவது நம்ம பையன் அரியர்லாம் கிளியர் பண்ணி அவங்க லைஃபுக்கு அடுத்த கட்டம் போயிட்டான்னு நினைச்சு சந்தோஷப்படுறாங்களா? ஒன்றும் புரியலங்க. ஆனா ஒண்ணு மட்டும் புரியுதுங்க, எக்ஸாம், அரியர், டிகிரி இதுக்கெல்லாம் இருக்க மதிப்பு கூட மனுஷனுக்கு இல்லைங்க.